Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ரைஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட கலாத்தியர் இன்றைக்கு 3வது வாரம். இந்த கலாத்தியர்லேருந்து நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம். முக்கியமான ஒரு தலைப்பு நியாயப்பிரமாணம் கிருபை. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். நியாயப்பிரமாணத்தின் கீழே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சடங்காச்சாரம், சட்டத்திட்டங்கள், மனுஷனால் உண்டாக்கப்பட்ட நீதி. தேவ நீதி கிடையாது, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட நீதி. மனுஷன் ஏற்படுத்தின சட்டத்திட்டங்கள். அதற்கு கீழ்ப்படிந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மோட்சத்தில் இடம், பரலோகத்தில் இடம். மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும், அதே போல் கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வருகிறது. ஆனால் கிருபை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் we cannot satisfy God. நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்தவே முடியாது. எதன் மூலமாக? நம்மளுடைய கிரியையின் மூலமாக. பிகாஸ் ஆஃப் அவர் ஒர்க்ஸ் we cannot satisfy God. நம்மளுடைய கிரியையின் மூலமாக நம் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. பட் we can live by faith. விசுவாசத்தின் மூலமாய் நாம் ஜீவிக்கும் போது, தேவ கிருபையின் கீழ் நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ கிரியையின் மூலமாய் நாம் நடப்பிக்கிற வாழ்க்கையை காட்டிலும் விசுவாசத்தின் மூலமாய் வாழுகிற வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் யார், எப்பேற்பட்டவங்க, எங்கிருந்து வந்தீங்க, ஆண்டவருக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியும், நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. அவருக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னால், நீ ஆண்டவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் கீழே வாழுகிறாயா? தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார் என்ற விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டா? இயேசு உன்னுடைய பாவத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். அவருடைய சொந்த சரீரத்தை கொடுத்து உன்னை விலைக்கரையம் செய்து உன்னை வாங்கி இருக்கிறார் என்ற விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் என்ன பண்ணுவோம்? நாம் கிரியையின் கீழே வாழ்ந்து கொண்டு கிரியையின் மூலமாகவே ஆண்டவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்போம். அப்போ மற்ற மதங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதை தான் சொல்கிறாரு. யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவர்களாய் மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறினார்கள். கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? பழைய வாழ்க்கையில் இருக்கிற சட்டத்திட்டங்கள், பழைய வாழ்க்கையில் இருக்கிற பண்டிகைகள், பழைய வாழ்க்கையில் இருக்கிற கடை செலுத்துறது, பலி செலுத்துறது, இது எல்லாத்தையும் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சபைக்குள்ள. அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, இதுக்காகவா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்? இதுக்காகவா உங்களை மீட்டெடுத்தார்? இதுக்காகவா அவர் சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார்? எதுக்காக கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தின் நிறைவு தான் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் எதுக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாஸ்டர் சொல்கிறார், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் தாடியை இப்படி தான் சேவ் பண்ணணுன்னு போட்டிருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்க? சேவ் பண்ணுங்க. தாடி இருக்கிறவன் சேவ் பண்ணலாம், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ நான் முடி வெட்ட போகும்போது ஒரு கடையில் வெட்டுறேன். அந்த கடைக்காரன்ட்ட கேட்டேன், என்னன்னு சொன்னால், இப்போ இந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மர் பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் ட்ரிம்மர்
இந்த எலக்ட்ரிக் ட்ரிம்மரை வச்சே தான் அவங்களுக்கு முடியட்டுறானுங்க. நான் ஒரு முறை கேட்டேன், இந்த சூப்பர் மேக்ஸ் பிளேடு, 7 o'clock பிளேடு, அப்படி இப்படின்னு ஜில்லட்டு அப்படின்லாம் அந்த காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிளேடெலாம் வாங்கி சொருகி இழுத்துட்டு இருப்பீங்களே, அதெல்லாம் இப்போ இழுக்கிறது இல்லையான்னு கேட்டேன். அவன் சிரித்தான். சிரிச்சுட்டு சொன்னான், சார் இப்போ வந்து 60 வயசு 70 வயசு கிழவங்க தான் ஷேவ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற வாலிப பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, வெறும் ட்ரிம் தான் பண்ணுறாங்க சார். நீங்கள் என்ன ஒன்றும் ஷேவிங்கை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு என்னை பார்த்து சிரித்தான். நம்ம என்ன ஆகிட்டோம், ஓல்டு ஆகிட்டோம். இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நம்ம ஓல்டாக தெரிகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, கலாச்சாரம் என்பது மாறிக்கொண்டு இருக்கிறது. நேற்று ஒருத்தர் வேட்டி சட்டையில் கொடியேற்றலாமல் என்ன பண்ணிட்டாரு, கோட்டு சூட்டு போட்டு என்ன பண்ணிட்டார், போய் செங்கோட்டையில் போய் கொடி ஏற்றிட்டார். இப்போ நியூஸில் சொல்கிறான், முதல் சீஃப் மினிஸ்டர் கோட்டு போட்டு கொடி ஏற்றின, தமிழ்நாட்டிலே கோட்டு போட்டு கொடி ஏற்றின முதல் சீஃப் மினிஸ்டர் யார் தான், இவர் தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான். யாராவது ஆர்கியூ பண்ண முடியுமா, ஏன் கோட்டு சூட்டு போட்டு போனேன்னு சொல்லி. மாறிடுச்சு, அப்கிரேட் ஆயாச்சு எல்லாரும். முந்தையெல்லாம் கோட்டு போட்டாலே அமெரிக்காக்காரன் சொல்லிடுவான். பாஸ்ட்மார்கள் தான் போட்டுட்டு இருந்தாங்க. 1990 95 பார்த்தீங்கன்னா வெறும் பாஸ்டர்மார்கள் தான் கோட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில், வேறு யாருமே போட மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாருங்க, சீஃப் மினிஸ்டர் கோட்டு போட ஆரம்பிச்சிட்டார். அப்போ கலாச்சாரம் என்பது மாறும். ஆனால் அதுக்காக எங்கிருந்து நாம் எதை விட்டுட்டு வந்தோமோ அதையெல்லாம் மறுபடியும் திரும்ப கொண்டு வரலாமா, சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னு சொன்னால், முதலாவது ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதிலிருந்து நம்மளை வெளியே எடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று யூதர்கள் சொல்கிறாங்க. கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் விருத்த சேதனமே தேவையில்லை. யூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் யூதர்களை போல மாறுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதுக்காக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். பெரிய பிரச்சனை. அப்போ தான் நியாயப்பிரமாணம்னா என்ன, கிருபைனா என்ன. இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்ததுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொன்னால், கிருபையின் கீழே வாழ்வதற்காக தான். ஏன்னா நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் யாரையும் ரட்சிக்கலை, நியாயப்பிரமாணம் யாரையும் பரிசுத்தனாய் மாற்றவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ரூல்ஸ் புஸ்தகம் இருக்கிறனால நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்க, யாராவது ஹெல்மெட் போடுறீங்களா? யாரும் போடுறது கிடையாது. எத்தனை முறை சொன்னாலும் ஒரு ஆள் சொல்கிறான், நான் செத்து போனாலும் பரவாயில்ல ஹெல்மெட் போட மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுதான் நியாயப்பிரமாணம். எத்தனை முறை சொன்னாலும் நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் கிருபையின் கீழே இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்தவானாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அதுக்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. நான் உங்கள் பரிசுத்தத்தை அளவு போட்டு பார்க்க முடியாது. ஓ, இந்த சிஸ்டர் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க விடாமல், நல்லா சத்தமாக வேறு ப்ரேயர் பண்ணுறாங்க, நல்லா பரிசுத்தவான்களாக இருப்பாங்க, சொல்ல முடியுமா? முடியாது. இங்கே நல்லா ப்ரேயர் பண்ணலாம், அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். தெரியாது நமக்கு. அப்படி எப்படி நாம் ஒரு மனுஷனுடைய அப்பியரன்ஸை வைத்து, ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை வைத்து, அவன் பேசுகிற பாஷையை வைத்து, அவன் ஜெபிக்கிற விதத்தை வைத்து, அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை வைத்து அவன் பரிசுத்தவான் என்று தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னால், அதுதான் தேவ கிருபை. அதுக்கு கீழே அந்த கிருபை கீழே வரும்போது தான் ஒருத்தர் நிச்சயமாக என்னவா மாற முடியும்? பரிசுத்தவானாய் மாற முடியும். இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறார். நீ புத்திரரே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடிமைகள் என்ன, புத்திரர்னா என்ன? புத்திரர்னா குமாரர், சன் அண்ட் டாட்டர், குமாரன் குமாரத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே யாரும் தேவனுடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் அழைக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தேவனாகிய கர்த்தர், நாம் எல்லாம் வெறும் மனிதர்கள், அதுவும் பாவம் செய்த மனிதர்கள். பாவத்தில் விழுந்து போன ஒருத்தன், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பரிசுத்தம் என்பது இல்லை. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நமக்கு பரிசுத்தம் இல்லை. அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று ஆண்டவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்தது, அவ்வளோதான். ஆனால் உள்ளான நம்மளுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையான ஆண்டவரை பற்றின புரிதலும் உண்மையான ஆண்டவரை பற்றிய அன்பும் அவருடைய அரவணைப்பையும் யாரும் என்ன பண்ணதில்லை, அவங்க உணரவே இல்லை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஒரு கேத்தலிக் இன்ஸ்டியூஷனில் படித்தேன். அதில் ஒரு ஃபாதர் இருக்கார். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதர் அவர் தானா. அவர் அந்த பக்கம் வராருன்னா இந்த பக்கம் எல்லோரும் ஓடிடுவாங்க. கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார். ஏன்னு சொன்னால், அவர் எதுக்கு பேர் போனவர், அவர் ரூமை கூட்டிகிட்டு போய் நல்லா அட்டி வெளுன்னு வெளுத்து கொண்டாந்து கிளாஸ் ரூமில் விடுவாங்க, அவ்வளோதான். அப்போ ஃபாதர்னு சொன்னவங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், கூட்டிகிட்டு போய் நல்லா அடின்னு அடிப்பார், அதுதான் எங்களுக்கு தெரியும். அவர் யார், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் என்ன நடத்துவார், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. திடீர்னு 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் அப்போ திடீர்னு அந்த பாட்னி டீச்சர் அவங்க போயிட்டாங்க. வேறு ஸ்கூல் போயிட்டாங்களோ இல்லை நல்ல ஒரு வேறு ஆசிரியர், அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடச்சி போயிட்டாங்களோ தெரியல. ஆக மொத்தத்தில் ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. நடத்திக்கிட்டு இருந்தாங்க, பாதியில் போயிட்டாங்க. நடத்துறதுக்கு ஆள் இல்லை. பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க, சரி இனி அடுத்த டீச்சர் போகிற வரைக்கும் நமக்கு ஜாலி தான், அந்த பீரியடு பிடி பீரியடாக தான் இருக்கும், போய் கிரவுண்டில் போய் நல்லா விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு இருந்தாலும் வந்துட்டார். எல்லாருக்கும் அப்படியே இருதயம் அப்படியே நடுக்குது, அப்படியே டபக்குன்ட்டு, எனக்கு சேர்த்து தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளையெல்லாம் கொண்டு போய் இசிஜி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெடிச்சிருக்கும் எல்லாம் மிஷின்லாம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வெடிக்குது. ஏன்னா இவர் அவ்வளோ பயம் அவரை பார்த்தா எல்லாருக்கும். நல்ல ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்கிறேன் 94 to 99 பீரியட். ஈரோட்லேயே அந்த ஸ்கூல் தான் டாப்பு. அப்போ எல்லோரும் அட்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போனவர் யாருன்னு சொன்னால் இவர் தான், இந்த கேத்தலிக் ஃபாதர் தான். அப்போது எல்லாருக்கும் டக்கு புக்குன்னு அடிக்குது. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு எப்படி அடிக்கும்? இவர் நேராக உள்ளே வந்தார். எல்லோரும் எழுந்திரிச்சு குட் மார்னிங் ஃபாதர் அப்படின்னு சொன்னோம். அப்படி இப்படின்னு பாரு, அவ்வளோதான். எல்லாம் உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு என் பக்கத்தில் என் புக்கை எடுத்தார். புக்கை எடுத்துகிட்டு போய் அவர் பாட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எல்லோரும் ஒருத்தர் பார்க்குறாங்களோ, இவருக்கு பாட்னி தெரியுமா அப்படின்ட்டு. நாங்கள் என்ன நினச்சோம், ஃபாதர்னா ஏதோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ அந்த பக்கம் பைபிள் மட்டும் படிச்சுட்டு ஏதோ பிரின்சிபலாக வந்திருப்பார், இவருக்கு என்ன தெரிய போகுது, இவருக்கு அடிக்கிறது வேறு தெரியுமா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் அடிப்பார், அவ்வளோதான்.
அப்புறம் ஆனால் கிளாஸ் எடுத்தாரு பாருங்க மனுஷன், பாட்னி டீச்சரே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு அற்புதமாக டீச் பண்ணார். நாங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயே அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஓ பாட்னி இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு பயம்தான், என்னென்னா நம்மளை குச்சி எடுத்தாருன்னா அடிச்சிடுவார். அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அவர் சிரிக்க ஆரம்பித்தார். இப்போ எங்களுக்கு வந்து ஃபாதர் சிரிப்பாரா, அப்போ தான் எங்களுக்கு ஃபாதர் சிரிச்சே இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபாதர் சிரிக்கலாம் செய்கிறாரு. அப்புறம் ஜோக் அடிக்க ஆரம்பித்தார் கிளாஸில். யாராவது 2 பேரை விட்டு பிடிச்சி என்ன பண்ணுவார், அப்படி இப்படின்னு ஜோக் அடிப்பார். அப்புறமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் தெரியுது, ஓ ஃபாதருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அடிக்கிறது, இன்னொரு பக்கம் நம்மளை நேசிக்கிற ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஆனாலும் வெளியே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறானுங்க, எங்கள் கிளாஸில் நடக்கிறது யாருக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் செக்ஷன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறாரு. இன்னொரு செக்ஷனுக்கு வேறு ஒரு சப்ஸ்டியூட் டீச்சர் போட்டாங்க. அந்த சப்ஸ்டியூட் டீச்சர் வந்து எல்லா கிளாஸ் எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் இவர் எங்கள் கிளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. மற்ற பசங்களாம் வரானுங்க, இன்டர்வல் லஞ்சில் வந்துட்டு ஃபாதர் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆமாண்டா ஃபாதர் எப்படா உட்காந்துக்கிறீங்க, அவர் குச்சி எடுத்து அடியடின்னு அடிச்சிடுவார். அப்போ நம்ம பசங்களாம் சொல்கிறானுங்க அப்படின்னு சிரிச்சுட்டு, உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா இப்போ எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் யார் என்னன்ட்டு. அப்புறம் ஒரு 5-6 மாதம் ஆச்சு, வேறு டீச்சர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் சோகமாயிடுச்சு. என்னன்னா ஃபாதரு போயிட்டாரு. ஆனால் என்ன பண்ணார் பாருங்க, அந்த 4-3 மாதத்தில் எல்லாரும் பேர் அவர் ஞாபகம் வச்சுருக்கிறார். நாங்கள் எங்கே போனாலும் இப்போ அது கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, வேறு ஆள் வந்துட்டாங்க, ஃபில்லப் ஆயிடுச்சு, எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டுருப்போம், எங்களை பேர் சொல்லி கூப்பிட்றாரு. முன்னாடி அந்த கனெக்ஷன் கிடையாது. ஆனால் நாங்கள் அவரோடு ஒரு 2-3 மாதம் இருந்ததில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், அவர் பெயர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். பெயர் சொல்லி கூப்பிட்டுக்குவா, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், ஓ ஆமாம் பேரை சொல்லி நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்பார், நல்லா இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்படவில்லை. எங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். நல்ல ஒரு உதாரணம். தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் கீழே மனிதர்கள் வாழும்போது தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு எவர்களுக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு கிடச்சிச்சு. ஆபிரகாம் கிடச்சிச்சு, மோசே கிடச்சிச்சு, யாக்கோபுக்கு கிடச்சிது, யோசேப்புக்கு கிடச்சிச்சு, தாவீதுக்கு கிடச்சிச்சு, இவங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சே தவிர சாமுவேலுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எல்லாருக்கும் கிடச்சிச்சா இல்லை. இப்போ சாமுவேல் குமாரன் என்று அழைக்கப்படலாம், யோசேப்பு குமாரன் என்று அழைக்கப்படலாம், எஸ்தர் குமாரத்தி என்று அழைக்கப்படலாம், அதே போல தெபோரால் குமாரத்தி என்று அழைக்கப்படலாம். எல்லாரும் குமாரர்கள் குமாரத்தி என்று அழைக்கப்பட முடியுமா? முடியாது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழே ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் ஆண்டவர் யார் என்பதை சரியாக புரிந்து கொண்டாங்க தவிர மற்ற எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றின புரிதல் கிடைக்கவில்லை. அதனால தான் யாரும் ரட்சிக்கப்பட முடியல, யாரும் பரிசுத்தமாக வாழ முடியல. குமாரன் குமாரத்தி என்ற அந்தஸ்து யாருக்கும் கிடைக்கப்படவில்லை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒருத்தர் 2 பேர் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்டவர் யார் என்கின்ற புரிதலை, ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு அனுப்பிட்டார். அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்காக? மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக.
அப்போது தேவன் எப்படி மாறுகிறார்? நியாயப்பிரமாணத்தில் கடிந்து கொள்கிற தேவன், நியாயப்பிரமாணத்தில் அடிக்கிற தேவன், உதைக்கிற தேவன், நம்மளை ஒடுக்குகிற தேவன், நம்மளை பனிஷ் பண்ணுகிற தேவன், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து நம்ம கிருபைக்கு கீழே வரும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே வந்து கிருபைக்கு கீழே வரும்போது தான் இப்போ என்னன்னு தெரியுது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்பா பிதாவாக இருக்கிறாருன்னு சொல்லி, நம்மளை புத்திரனாய் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி. எதுக்காக கண்டிக்கிறான்னு கூட நமக்கு தெரியாது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஏன் அடிக்கிறான்னு கூட தெரியாது. இப்போ தான் தெரியுது நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி அடித்தாங்கன்ட்டு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா பையன் டீச்சர் அடிச்சுட்டு இருக்கிறான். டீச்சர் பசங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ, அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, கமெண்ட் எழுதுகிறாங்க, என்னைக்கு அந்த குச்சை கொண்டு போய் நம்ம ஒளிய வச்சோமோ இன்றைக்கி இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குச்சி நல்லது, பிரம்பை கையில் எடுக்கிறவன் ஆமாம் தன் மகனை என்ன பண்ணுறானா நல்வழியில் படுத்துக்கிறான். அப்போ அன்னைக்கு அடித்தது இப்போ தான் தெரியுது நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தேவன் கடிந்து கொண்டார், தேவன் கடிந்து கொண்டார், தேவன் கடிந்து கொண்டார் சொன்னால் ஏன் கடிந்து கொண்டார் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் பின்வாங்கி போயிருக்க மாட்டாங்க. ஐயோ ஆண்டவர் அடிக்கிறார், ஐயோ ஆண்டவர் அடிக்கிறார்னு தான் வெளியே போனாங்க. இவர் ஒரு கடவுளா இப்படிலாம் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் நம்மளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, சாபம் வேற விட்டுறாரு, எனக்கு கீழ்படியிலன்னா சாபம் சாபம் சாபம்னு சாபமாக விட்றாரு அப்படின்னு தான் பின்வாங்கி போனாங்க. ஆனால் கிருபைக்கு கீழே வரும்போது தான் தெரியும், அவர் நம்மளை புத்திரனாய் பார்க்கிறபடினால், அவர் நம்மை குமாரன் என்று பார்க்கிறபடினால், அவர் நம்மை குமாரத்தி என்று பார்க்கிறபடினால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நாம் நல்வழியில் பட வேண்டும் என்பதற்காகவே நம்மளை என்ன பண்ணுறாரு, அடிக்கவும் செய்கிறாரு, அணைக்கவும் செய்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தேவனை புரிந்து கொண்டோம். கிருபை இல்லாமல், தேவனுடைய கிருபையின் கீழே வாழாமல் ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி அடிக்கிற சபையெல்லாம் இருக்குது, அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, யாரையும் அணைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, உதவாமல் போயிடுவீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க, இப்படியே தான் பேசுவாங்க. வாயிலேருந்து கொஞ்சம் நல்ல வார்த்தையே வராது. ஆனால் கிருபையின் கீழே நாம் வாழும்போது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு கடிந்து கொள்கிறாரோ, அதே நேரத்தில் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நம்மை அரவணைக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 7ஆம் வசனம், ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறார். யாருக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாரு? அடிமைக்கு கொடுக்க போறதில்ல, மகனுக்கு மகளுக்கு தான் கொடுக்க போறாரு. அப்பா சொத்துக்களை யாருக்கு எழுத போறாரு? வேலைக்காரருக்கு எழுத போறாரா? இல்லை. ஆனால் நம்ம இன்னும் நம்மளை வேலைக்காரனை தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வேலை செய்ய தான் வச்சிருக்கிறாரு. நிறைய விசுவாசிகளுடைய ஆட்டிடியூடு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு வேலைக்காரன், நம்ம ஆண்டவருக்கு வேலைக்காரன் இல்லை, அவருக்கு வேலை செய்கிறதுக்கு தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் போய் அவரை துடைக்கணும், அவரை கழுவணும், அவருக்கு வண்டி ஓட்டணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு மகனாக இருக்கணும். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும் என்பதை எதிர்பார்க்கிறார். மார்த்தாள் மரியாள், யார் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது? மரியாள் என்ன செய்தால்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறதை கேட்டாள். மார்த்தாளும் என்ன பண்ணா, போய் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேலை செய்தாள். அவருக்கு அது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்றார் என்பதை கேட்கிறவங்க தான் மகன். நிறைய பேர் ஆண்டவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்றதை கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியம் பாஸ்டர், அங்கே பிரசங்கம் பண்ண, இங்கே பிரசங்கம் பண்ண,
அங்கே இத்தனை பேய் ஓடிச்சு, இங்கே அத்தனை பேய் ஓடிச்சு, அப்படி இப்படின்னு டைமேல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே மார்னிங் மீட்டிங், நைட்டு மீட்டிங், சாட்டர்டே மார்னிங் நைட்டு, சண்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு எல்லாம் போட்டேன். ஆண்டவர் கேட்டார், கடைசியாக நீ எங்கிட்ட எப்போ பேசணுன்னு. அது ஒரு 2 மாதம் இருக்கும். ஏன் பேசுறதுக்கு நேரம் இல்லை? ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுக்கும் கிருபைக்கு கீழே இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். கிருபைக்கு கீழே இருந்தால் எத்தனை மீட்டிங் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரே மீட்டிங்கே போதும். எத்தனை மீட்டிங் போட்டாலும் நடக்கிறதா நடக்க போகுது. நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோமா? ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அடிமைத்தனத்தின் கீழே அடிமையாக இருப்பதற்காக, வேலைக்காரனாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவர் சுதந்திரவாளியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சுதந்திரவாளி என்று சொன்னால் என்ன? இன்ஹெரிட்டன்ஸ். யாருக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ்? பிள்ளைகளுக்கு தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ தேவ ஆசீர்வாதம்லாம் யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கலன்னு சொன்னால் யோசித்து பார்க்கணும், ஏன் ஆசீர்வதிக்கலை? ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் யோசித்து பார்க்கணும். நம்ம வேலைக்காரனாக இருக்கிறோமா, இல்லை மகனாக மகளாக இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வேலைக்காரனாகவே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது. தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் யார்? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையினால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் இருந்தால் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறார். யார் மூலமாக அடாப்ட் பண்றார்? நல்லா பாருங்க, ஆண்டவருக்கு ஒரே ஒரு மகன் தான். பிதாவாகிய தேவனுக்கு ஒன்லி ஒன் சன், ஒரே ஒரு மகன். அவர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. வேற யாரும் மகன் கிடையாது, சொந்த குமாரன். நம்மெல்லாம் எப்படி குமாரன் குமாரத்தியாக மாறுகிறோம்? கிறிஸ்து மூலமாய் we are adopted son and daughters. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? யார் மூலமாக நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்னா நல்லா பாருங்கள், இதுலேயும் ஒரு கள்ள சத்தியம் இருக்குது. யாராவது ஒருத்தர் நான் தான் தேவனுடைய குமாரன் சொன்னான்னா அது பொய். இன்றைக்கி கொரியாவில் நிறைய பேர் நான் தான் தேவகுமாரன், நான் தான் தேவகுமாரத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஐ ஆம் த சன் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. அது தப்பு. பைபிள் பிரகாரம் நம்ம யாருமே நம்ம தேவகுமாரன் என்று நம்மளை கிளைம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஒரே ஒரு தேவகுமாரன், அவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அப்போ இங்கே வசனம் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து மூலமாகவே நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளியாய் மாறுகிறீர்கள். We are son and daughter of God, adopted through Jesus Christ. Hallelujah. ஆமென். நல்ல சொல்லுங்க. ஏன் சொல்கிறேன்னா நிறைய கல்ட் குரூப் இருக்குது. நான் தான் தேவகுமாரன், என்னை எல்லாரும் வணங்கணும், ஐ ஆம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த கரிஸ்மேட்டிக் நல்லா போகும்போது அந்த கரிஸ்மேட்டிக் சொன்னால் பரிசுத்த ஆவியிலே கொஞ்சம் மேலே மேலே நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறேன், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கலாம் கொஞ்சம் நிறைய பேர் கதை விடுற ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்காந்துருக்கிறேன், நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் பொய். ஒரே ஒரு குமாரன், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் எல்லாம் கிருபையின் கீழே. அதுக்கு தான் பாருங்கள், நல்லா பாருங்கள், த்ரூ கிரேஸ் ஒன்லி. கிருபையின் கீழே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? குமாரனும் குமாரத்தியாய் மாறுகிறோம், ஆண்டவருடைய சுதந்திரவாளியாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 21ஆம் வசனத்துக்கு போவோம். 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன்
மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். எப்படி அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் வந்தது? யார் மூலமா வந்தது? யார் மூலமா வந்தது? ஆகார் மூலமா வந்ததா? இல்லை. யாருக்கு சாராள் மூலமாக தான் விசுவாசத்தின் தகப்பன் என்ற பெயர் வந்தது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தம் என்ன? நீ முடியாத நேரத்திலும் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். தேவன் பண்ணின வாக்குத்தத்தம். அதை விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுடைய மாம்சத்தில் ஒரு முடிவு எடுத்தான். என்ன அந்த மாம்சத்தில் எடுத்த முடிவு? ஒருவேளை இது வாக்குத்தத்தமாக இருக்குமோ? அடிமையின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் நம்முடைய சந்ததி வளரும், நம்ம பெருகுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? மாம்சத்தில் போய் ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இதல்ல வாக்குத்தத்தம், இது மாம்சம். வாக்குத்தத்தம்னு சொன்னா, விசுவாசம்னு சொன்னா, நான் சொன்னது நான் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அதுக்காக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பாருங்க, மாம்சத்தில் பண்ணும்போது நம்ம கிரியையில் பண்ணிடுறோம். ஆனால் விசுவாசத்தில் பண்ணும்போது நீ அதுக்காக காத்திருக்கணுமே தவிர நீ போய் அதற்காக எதையுமே செய்ய வேண்டாம். எதையுமே செய்ய வேண்டாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நடக்கணும்னா நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. இப்போ 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? சண்டை. ஏன்னா ஒன்று மாம்சத்தில் பிறந்தது, இன்னொன்று ஆவியில் பிறந்தது. அப்படிதான் பைபிளே சொல்லுது. பைபிளே அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியில் பிறந்தது. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் அவன் யாரு? ஈசாக்கு. இப்போ என்ன நடக்குது? 24 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் யாருக்கு ஒப்பிடப்படுகிறது? 2 ஏற்பாடுகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. இப்போ நல்லா பாருங்க, மாம்சம் அது எதை பார்க்குது அப்படின்னு சொன்னால், மறுபடியும் ரூல்ஸ் புஸ்தகத்தை பார்க்குது. அந்த ரூல்ஸ் புஸ்தகத்தை பக்கம் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணலாம்? தன் அடிமையாகிய பெண்ணை வைத்து, அதாவது வேலைக்காரியை வைத்து தன்னுடைய சந்ததியை வளர்த்து கொள்ளலாம். இது யார் கொடுத்த சட்டம்? மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த சட்ட திட்டங்களில் ஒன்று. குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? த்ரூ ஸ்லேவ், அடிமை பெண்களை வைத்து தன்னுடைய வம்சத்தை என்ன பண்ணிக்கலாம்? நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனால் விசுவாசம் என்ன சொல்லுது? நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசம் என்ன சொல்லுது? அதுதான் புதிய ஏற்பாடு. அது என்ன சொல்லுது? இரண்டாம் ஏற்பாடு. அதுதான் என்னது? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி இப்போ பாருங்க, ஆகார் என்பவள் அடிமை பெண்ணை குறிக்கிறாள். மோசேயோடைய அந்த சீனாய் மலைக்கு ஏன் ஒப்பிடுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ எழுதப்பட்ட பழைய சட்டத்திட்டங்கள், அந்த பழைய சட்டத்திட்டங்களுக்கு என்ன பண்ணுறாரு? இவர் ஒப்பிடுகிறார். ஆனால் இப்போ இருக்கிற சாராளுக்கு பிறந்த ஈசாக்கை எதுக்கு ஒப்பிடுகிறாரு? இப்போ இருக்கிற புதிய உடன்படிக்கை கீழேன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபை, அதற்கு கீழே என்ன பண்ணுறாரு? ஒப்பிடுகிறார்.
அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், விசுவாசத்தில் நிற்காமல் அவன் என்ன பண்ணிட்டான், ஆகாரின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலமாக சந்ததியை பெருக்கலாம் என்று நினைத்த அவனுக்கு மறுபடியும் சாராள் மூலமாகவே புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு சுதந்திரவாளியை கொடுத்து அதை ஈசாக் என்று பெயரிட்டு பின்னாடி அவன் மூலமாக இஸ்ரவேலை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதாக மாறுது. அது என்னவா போயிடுச்சு, அது பழைய உடன்படிக்கையாக போயிடுச்சு. அது பழைய சட்டத்திட்டங்களுக்கு ஒப்பீடுகளாக போயிடுச்சு. அப்போ கர்த்தர் அதை தெரிந்து கொள்ளவில்லை, இதையே தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பவுல் சொல்றார். அப்போ சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். 29 வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வரும். என்னாச்சு, நியாயப்பிரமாணத்தை நம்பி கிரியையை நம்பி அதில் வந்த வம்சம் எதை துன்பப்படுத்துதான், கிருபையின் கீழே விசுவாசத்தை நம்பி பிறந்தவனை என்ன பண்ணுதான், துன்பப்படுத்தான். இன்றைக்கும் உலக போர் ஏன் நடந்துட்டு இருக்குது, யாருக்கு நடந்துட்டு இருக்குது உலக போர், ஆகாரின் பிள்ளைகளுக்கோ ஈசாக்கின் பிள்ளைகளுக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு பெட்ரோலும் இல்லை டீசலும் இல்லை. எப்போ ஆரம்பித்த சண்டை அது, அப்போ ஆரம்பித்த சண்டை. இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறமே தள்ளு என்று சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் கிரியையின் மூலமாக நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாகவே, ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாகவே எல்லா விஷயத்தையும் நீங்களே செஞ்சு பார்க்குறீங்க. செஞ்சு பார்த்து என்ன வருது, கடைசியில் அதில் நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட் வருது. அப்புறம் புலம்புன்னு புலம்புறீங்க. ஏன்னா வெயிட் பண்ணுறதில்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், தேவன் ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார், தேவன் நடத்துவார்னா நடத்துவார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார்னா நிறைவேற்றுவார். அதை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கிருபை கீழே வராமல் நியாயப்பிரமாணத்து கீழேயே வாழ்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் பண்ண இந்த தப்பு, மிஸ்டேக். இது ஒரு மிஸ்டேக் தான், ஸ்மால் மிஸ்டேக் தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சட்டத்திட்டத்தின் பிரகாரம் இது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. அவன் செய்ய வேண்டியதுதான் செஞ்சான். வேற ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, கர்த்தர் இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கிறாரு, எத்தனை நாள் நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன், அதுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லுங்கள். அப்போ சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கிருபை கீழே வாழ்கிறோமா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறோமா, நமக்கு சாய்ஸ் இருக்குது. நம்ம விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்லை பழைய சடங்கு பிரகாரம் பழைய சட்டத்திட்டங்களுக்கு பிரகாரம் நம்ம அதை செய்கிறோமா, நமக்கு சாய்ஸ் இருக்குது. ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டேன், போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். குழியில் பணத்தை இறக்கியாச்சு, மண்ணு தான் போடணும் பாக்கி. படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வேத வசனத்தை எடுத்து 1 தெசலோனிக்கேயர் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சரீரத்தை எழுப்புவார் அப்படி இப்படின்னு படிச்சுட்டு, சரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தான் உங்களை அடக்கம் பண்ணலான்னு சொல்லலான்ட்டு போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் 4 கோழி எடுத்துகிட்டு அறுத்து உள்ள ஊற்றிட்டானுங்க. எனக்கு திடீர்னு எல்லாம் வந்தோன்னு இவனுக்கு என்னமோ பண்ணுறானுங்களே, என்ன நான் வேறு பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன்னா என்னமோ சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா என்ன பண்ணானுங்க, அப்போ தான் கோழி வெட்டி உள்ளே போட்டுக்கிறானுங்க. ஆனால் அக்கிரமம் செய்யக்காரங்களா, நான் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன் இங்கே, நீங்கள் என்னன்னா இங்கே ரத்த பலியை காவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க விசுவாசிங்க. ஏன்னு சொன்னால் இவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இன்னும் வாழ்ந்துட்டு கிடக்கிறான். பயம் அவனுக்கு. வீட்டில் ஒரு துணி விடாமல் எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ளே போடுவான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பயம். ஒரு துணி கூட என்ன பண்ணாது,
வீட்டில் வச்சுருக்க மாட்டான், எல்லாத்தையும் கொண்டாந்து மூட்டை கட்டிட்டு வந்து உள்ளே போடுவான். இப்படிலாம் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்றவன் தான் வாழ்கிறவன் தான் என்ன பண்ணுவான், அதுக்கு பயம், இதுக்கு பயம், இப்படி பயம், அப்படி பயம். 2 எலுமிச்சம்பழத்தை பார்த்தா அதுக்கு பயம். எவனா ஒருத்தன் சிவப்பு கலர் ஏதாவது தடை விட்டு போயிட்டான்னா அதுக்கு பயம். ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, புதுசாக வண்டி வாங்கினா கார் வாங்கினா அவன் தேங்காய் உடைக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இவன் என்னத்தையோ பண்ணிடுறான். ஆனால் மொத்தத்தில் நான் கார் வாங்கும்போது சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால ஏதாவது வச்ச நீயே சார், நீங்கள் வேணால் கிறிஸ்டினாக இருக்கலாம், நாங்கள் வந்து அப்படி கிடையாதுண்ணா. எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து போகிற எல்லா காரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், பூச்சை போட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னா. நீ எதுவும் கையே வைக்காதாங்க, எதையும் பண்ணாத. ஒரே வருஷம்தான் 2014 வாங்கினேன். 2014 ஜூன் மாதம் வாங்கினேன், மே மாதம் வாங்கினேன், சாரி 2014 நவம்பர் பிலிப்பைன்ஸ்க்கு போயிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா பாருங்கள், அப்போ தான் புது காரில் பையன் கார் புதுசாக இருக்குது, சாவி கொடுத்துட்டு போடான்னு சொன்னார். சரி அப்பப்போ ஆன் பண்ணி ஏதாவது நமக்கு அங்கேயும் நவுத்தி ஏதாவது பேட்ரி டவுன் ஆகாமல் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். தலைவர் ஒரு 4 பாஸ்டரை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டு நல்லா மழை பெய்யுது, பயங்கரமான மழை. அந்த மழையில் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே சர்ன்னு வந்திருக்காரு. அந்த முன்னாடி இருக்கிறவன் திடீர்னு பிரேக் அடிச்சிட்டான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடித்தாரு நிற்கல, அப்படியே உள்ளே போய் சொருகிடுச்சு. பல்லாட்டி சொல்லியிருக்கிறாரு, என் பையன்கிட்ட மட்டும் யாரும் சொல்லாதீங்க, நானாக சொல்கிற வரைக்கும் யார் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒர்க் ஷாப்பில் போய் ஆர்சி புக்கு இது இன்சூரன்ஸு எல்லாமே உள்ளே வச்சுருக்கிறேன். எதையும் என்கிட்ட கேட்கவே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் கழட்டி எல்லாம் புதுசு மாதிரி புது கார், அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நிப்பாட்டிடலான்னு பிளான் போட்டார். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டானு, இன்சூரன்ஸ் கொட்டேஷன் ஃபுல்லாக அடித்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து எஸ்டிமேஷனை போட்டு என் இமெயிலுக்கு அனுப்பிட்டான். நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன், உட்காந்து திடீர்னு இமெயில் வருது. அப்போ செவர்லெட் கம்பெனி இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனியிலேருந்து இமெயில் வருது. நானும் என்னடா நம்ம கார் கம்பெனிலேருந்து இமெயிலாம் அனுப்புகிறானுங்க, அதெல்லாம் அனுப்ப மாட்டானுங்களே. ஓப்பன் பண்ணி பார்த்தா எஸ்டிமேஷன் ஃபார் யுவர் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பக்கத்துக்கு இதை மாற்றினா அதை மாற்றினா அப்படி அடிச்சுன்னு 1.5 லட்ச ரூபாய்க்கு போட்டு அமிச்சான். அப்போ தான் எனக்கு குபீர்னு தூக்கி போட்டுச்சு, நம்ம காரு தான் இப்போ எங்கே இருக்குது, பட்டறையில் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபோனை போட்டேன், இங்கே கார் எங்கே இருக்குது அப்படின்னா தலைவர் உஷாராயிட்டார். உனக்கு எவன்டா சொன்னது முதல்ல, கார் என்ன ஆச்சு, எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிக்காது அதெல்லாம் சொல்கிறது என்ன, உனக்கு எவன்டா இங்கிருந்து சொன்னது முதல்ல, அவன் பேரை சொல்கிறா. தைரிட்டு போன வச்சுட்டேன். அப்புறம் வந்து இல்லை அதில் வேறு ஒரு கேஸ் வேறு ஆகிருக்குது, போய் கோர்ட்டுக்கு போய் ஃபைன் கட்டி அப்புறம் அதெல்லாம் சால்வ் பண்ணி இன்சூரன்ஸு காரண்ட்டை கிளைம் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து வச்சாச்சு. ஆனால் எலுமிச்சம்பழம் இல்லை, பூஜை இல்லை. ஆனால் பெரிய அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை. அது மாதிரி ஒரு தடவை ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் நடக்கலை. அநேக நம்மளுடைய பிள்ளைகள் வந்து சாலை விபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்துருக்கிறார், நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதுகாத்துருக்கிறார். நம்ம சபையினுடைய பையன் ஒருத்தர் சென்னை போகும்போது கார்லேருந்து பல்ட்டி அடித்து வெளியே போய் விழுந்து கார் அப்பளமாகி அதை வந்து எதுக்குமே தேராது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கிராப்புக்கு போட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு அடி கூட இல்லை, ஸ்க்ராச்சஸில் வெளியே வந்தான். அப்போ நம்ம நம்பிக்கைகள் எதில் இல்லை, இந்த காவு வெட்டுறது, ரத்தம் சிந்துறது, எலுமிச்சம்பழம் சிந்துறது, வெட்டுறது, போடுறது, பூசணிக்காயை உடைக்கிறது, இதிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதே போல் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் கிருபையின் கீழே ஆண்டவருடைய இயேசு அவருடைய ரட்சிப்பின் கீழே வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, செய்யக்கூடாத சடங்குகளெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க.
அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் அவசரப்பட்டதுனால உண்டான காரியம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அவன் எழும்பி இவனுக்கு விரோதியாய் மாறினான். வாக்கு தத்தம் பண்ணவனுக்கு அடிமைத்தனத்தில் பிறந்தவன் என்னவா மாறிட்டான்? விரோதியாக மாறிட்டான். இன்னைக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது, மறந்து போகக்கூடாது. எந்த காரியத்தை செய்கிறீங்க, எதை வேணாலும் நம்ம செய்கிறதுக்கு உரிமை உண்டு. நல்லா பாருங்கள், இப்போ கிருபையின் கீழே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் ஃப்ரீடம் தரார், யாரையும் கண்ட்ரோலே பண்ண மாட்டார். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் தான், நீங்கள் ஆண்டோடைய விசுவாசி தான், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கொடுத்த பிறகு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்குறாரு, சுதந்திரத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் உங்களுடைய பிளானில் அவர் என்ன பண்ண மாட்டார்? தடையே சொல்ல மாட்டார். நான் பாஸ்டர் இப்படி செஞ்சு பார்க்கலான்ட்டு இருக்கிறேன், அப்படி செஞ்சு பார்க்கலான்ட்டு இருக்கிறேன், அங்கே போகலான்ட்டு இருக்கிறேன், இங்கே போகலான்ட்டு இருக்கிறேன், என்ன வேணாலும் செய்யுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆகாரின் மூலமாய் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தேவன் அதை தடுத்து நிறுத்தவில்லை. He didn't stop Abraham to receive a child through Hagar. ஆனால் அவன் வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கவில்லை, பெற்று எடுத்து விட்டான். இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அதுவும் பையன்தான், ஆனால் அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்ல. அதுதான் தேவன் சொல்றார். ஏன் ஒருவன் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய வழிநடத்தின் பிரகாரம் அவர் அந்த காரியத்தை செய்யும் போது தான் அது ஆண்டவரால் உண்டான ஈவு, அது ஆண்டவரால் கிடைக்கப்பட்ட சுதந்திரம். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். நீங்களா போய் தேடி பிடிக்கிற வேலைக்கும் தேவன் கொடுக்குற வேலைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, இது என்னமோ தெரியலையே, பிரச்சனையாக வருது. ஏன் பிரச்சனையாக வருது? நீங்களாக போய் என்ன பண்ணிட்டீங்க? உழுந்துட்டீங்க. அதனால தான் என்ன பண்ணோம்? தேவ கிருபையின் கீழே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது 31ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளையா இருக்கிறோம். இப்போ நம்மளாம் யாருடைய பிள்ளைகள் இல்லைங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்கிறோம்ல, ஆபிரகாமின் பிள்ளைகள்லாம் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல், அந்த வம்சத்தில் வர பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த வம்சத்தில் வரல? அடிமைத்தனத்தின் வம்சத்தில் நம்ம வரல. இப்போ நல்லா பாருங்க. அதனால் அவங்கள வெறுக்கலாமா? இல்லை. அவங்களும் ஆண்டவருடைய சுதந்திரவாளியாய் மாறலாம். அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீ உன் கிரியையை நம்பினால் நீ அடிமையாக தான் இருப்ப. அதுக்கு தான் சொன்ன முஸ்லீம்ஸ் அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். முஸ்லீம்ஸ் தங்கள் என்னன்னு சொல்கிறாங்க? இப்போ நாம் சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இஸ்மவேலின் வம்சம், பெருமையாக சொல்கிறாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். இஸ்மவேலன் தான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் இஸ்மவேலன் தான் சொல்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறாரு? இப்போ அவன் எதை நம்பிட்டு இருக்கிறான்? இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தை நம்பிட்டு இருக்கிறான். போன புதன்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு சொன்னேன், 5 pillars ஆஃப் இஸ்லாம், 5 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, 5 முறை என்ன பண்ண வேண்டும்? தொழுகை செய்ய வேண்டும். ரெண்டாவது, மீட்டிங் வந்தவங்க சொல்லுங்கள், ஆஸ்திகளில் இருந்து எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணணும்? சொத்துக்களை ஏழைகளுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஒரே ஒரு கடவுள் தான், மோனோதிஸ்டிக் காட், ஒரே ஒரு கடவுள், அவர் தான் அல்லாஹ், அவரை தவிர அவர் யாரையும் வணங்கக்கூடாது. நாலாவது, ரம்ஜான் அப்போ என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்க வேண்டும். ஐந்தாவது, மெக்காவுக்கு போக வேண்டும்.
வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெக்காவுக்கு இதெல்லாம் ஏன் செய்கிறான்? அந்த 5 ஏன் செய்கிறான்? தன் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக. தன் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறான்? இந்த 5 செய்கிறான். இப்போ இன்னும் அவன் எதுக்கு கீழே தான் இருக்கிறான்? இஸ்மவேலன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறான். ஏன் சார் எருசலேமுக்கு சண்டை போட்டுக்கிறான்? ஏன் எருசலேமுக்கு சண்டை போட்டுக்கிறான்? ஒன்றுமே இல்லை, தன் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக. இங்கே எங்களுடைய முன்னோர்களுடைய பூமி இது, இஸ்மவேலர்களின் பூமி இது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இல்லை, இது யாக்கோபின் பூமி. ஆனால் 2 பேருக்கு சண்டை, ஒரே கோயிலுக்கு 2 பேருக்கு சண்டை. இன்னைக்கு அங்கே முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க, அங்கே யூதர்கள் இல்லை. யூதர்கள் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க, எங்கள் இடம் எங்களுக்கு எப்போ சொந்தமாகுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே சொல்லப்பட்ட சண்டை அடிமைத்தனத்தின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரவாளியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் யாரு கீழே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது இன்னும் நம்ம போயிட்டு முஸ்லீம் செய்கிற மாதிரி, இந்து செய்கிற மாதிரி 4 நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு நாங்கள் அமாவாசையில் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். பாதி பேர் அமாவாசையில் ஜெபம் பண்ணணும், அமாவாசையில் ஜெபம் பண்ணுவோம், பௌர்ணமியில் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் ஆடியில் என்ன பண்ணுவோம்? உபவாசம் இருப்போம். அப்புறம் நாங்கள் இதில் கல்யாணம் பண்ண மாட்டோம், அதில் கல்யாணம் பண்ண மாட்டோம், ராகு பார்ப்போம், சனி பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி உக்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சனியாக தான் போகுது. ஏன்னா நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? இன்னும் இஸ்மவேலர்கள் மாதிரி அடிமைத்தனத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தையும் நம்பாமல், அதை விசுவாசிக்காமல் இன்னும் போய் கேலண்டரில் பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு ஜோசியக்காரன் குறி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துருக்குறோன்னு சொன்னால் இன்னும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் தான். பத்திரிக்கை எழுதும்போது கூட நிறைய பேர் இந்த நாளில் இந்த வேலையில் எழுதிட்டு இருக்கிறான். இந்த வேலை, இந்த நாளில் இந்த வேலையில். அப்போ இன்னும் அவன் எதை யாரை திருப்திப்படுத்தணும்? நிறைய நேரங்களில் உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள் இவங்கெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் எங்கே போயிடுறீங்க சொல்லுங்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் போயிடுறீங்க, கிருபை கீழே இல்லை. யாரையா ஒருத்தரை திருப்திப்படுத்தினாலும் அது சாத்தான் தான். அவங்கெல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க, இவங்கெல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க. நான் இந்த வீடு புண்ணியாசனை பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சறது மறந்து போயிட்டேன். மேஸ்திரி ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் என்னையா பண்ணேன்? அடுப்பு கொண்டு பாலே காய்ச்சல, அதான் ஜெபம் பண்ணோம்ல, ஜெபம் பண்ணால் போதுமா? அவர் என்கிட்ட ஜெபம் பண்ணால் போதுமா? பால் எப்போ காய்ச்சிருது? அதுக்கு நாங்கள் காய்ச்சி குடிக்காமலாம் இருக்கிறோம், டெய்லி பால் குடிக்கிறோம், காப்பி குடிக்கிறோம், எல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னு. அவர் இன்னும் கடுப்பிட்டார். நான் சொல்கிறது நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், ஒரு 4 பேரை அனுப்பிவிட்டு சும்மா டீ போட்டு குடிச்சிட்டு வாங்க, பசியாக இருக்கிறவங்களாம் போய் என்ன பண்ணுங்க, டீ போட்டு குடிங்க. ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணுறதில்ல. ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் அந்த சடங்காச்சாரம், அந்த சம்பிரதாயம், இன்னும் அந்த முறைகள் இப்படி அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு முன்னாடி காட்டணும், விசுவாசத்தினால் வாழுகிறவர்கள் தான் பிள்ளைகள்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்களெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இது பல வருஷத்தினுடைய நம்பிக்கை. அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், விசுவாசத்தினால் உண்டாகிற நன்மைகளை அவர்களுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும். அதுதான் கிருபையின் கீழே வாழுகிறோம். கர்த்தங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்? நாங்கள் ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம், 4 நட்சத்திரத்தை நம்புறதில்ல. நாங்கள் இது அதையும் பார்க்கறதில்ல. ஆனால் எதை பார்க்குறோம்? ஆண்டோடைய வசனத்தை நாங்கள் பார்க்குறோம்.
ஆடியில் கல்யாணம் பண்ணால் அப்படியே போயிடுவீங்க. என் தம்பி இருக்கான் பாருங்க, கரெக்டாக ஆடி 18 கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான்? கரெக்டாக ஆடி 18. கல்யாணம் பண்ணுற மண்டபம் ஓனரே சொன்னாராம், தம்பி நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்தீங்களா? அட ஏன் அப்போ தான் எல்லோரும் வராங்க, அவங்க எல்லோரும் ஏதோ வச்சுட்டு போங்க. ஆனால் என்னன்னு பார்த்தா எல்லாம் சீப்பாக கிடச்சிச்சு அந்த பீரியடில். கல்யாணம்லாம் பெருசாக இல்லை, மண்டபம் ரேட்டை மட்டும் குறைக்கல. ஆனால் மட்டெல்லாம் பூ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்தானுங்க, நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்ட்டு. ஏன்னா மற்ற நேரம்லாம் நம்ம போய் கூப்பிட்டாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப முகூர்த்தங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க, என்னால் முடியாது உன்னால் முடியாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறவங்களாம் ஃபோன் அடிச்சுட்டுக்கிறான், நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்ட்டு. ஏன்னா எவனுமே பண்ணல கல்யாணம், நம்ம பண்ணிட்டோம். என்ன ஆயிரப்போகுது? இப்போ மற்றவன் பயப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. நான் கிருபையின் மகனாக இருக்கிறேன், கிருபையின் மகளாக இருக்கிறேன். இப்படி தான் பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்க, நான் பார்க்கல, ஆனால் நான் நல்லா தான் இருக்கிறேன். கர்த்தர் அப்படி கிருபையின் கீழே வாழும்போது தான் நம்மளை சுதந்திரவாளியாக மாற்றுவார். அப்பா பிதாவே அப்படிங்கிற கூப்பிடுற அந்தஸ்தை எப்போ உங்களுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் அந்த சடங்கு சம்பிரதாயம் அது இது இதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு ஆண்டோடைய வசனத்தை நம்ப ஆரம்பிக்கும் போது தான். அல்லேலூயா. ஆண்டோடைய வசனத்தை நம்ப ஆரம்பிங்க, வசனத்தை நம்புங்க. மற்றவங்க அவங்க என்ன நம்பிக்கை, நம்ம அவனுக்கு முன்னாடி காட்டணும், செஞ்சு காட்டணும், சொல்லி காட்டணும். பெருசாக நம்ம ஒன்றும் எதையும் செய்ய போகிறது கிடையாது. பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும், அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், ஆண்டோடைய சுதந்திரவாளி, ஆண்டோடைய குமாரன் குமாரத்தின்னு சொன்னால் அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நம்பி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எழுமி நிற்போம். இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் கடைசி. மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போகக்கூடாது. யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம், இந்துக்களுக்கு 4 நட்சத்திரம், சடங்கு. சாவுலையும் சடங்கு பண்ணக்கூடாது, கல்யாணத்துலேயும் சடங்கு பண்ணக்கூடாது. தேவன் சொல்ல நினைத்த காரியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை விசுவாசிப்பதினால் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் மகன் சொன்னால் மகள்னு சொன்னால் ஆண்டவருக்கு மகனுக்கு என்ன கொடுக்கணும், மகளுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு உங்கள் கிரியையிலே எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நம்புங்க, அவர் விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவரே, நீர் எங்களை மகனாக மகளாக மாற்றி அப்பா பிதாவே என்று தேவனை அழைக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அப்பா என்று அழைக்கும் போது நிச்சயமாக நீர் பதில் தாரும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது மகனாக மகளாக நீர் இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஒரு தகப்பன் செய்வதை போல வழி நடத்துவதை போல நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த இவ்வளோ பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற மதங்களிலே இல்லாத ஒரு ஆசீர்வாதம், மற்ற மதங்களிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்ஹெரிட்டன்ஸ், நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல, அடிமையின் பிள்ளைகளாக இல்லை,
வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின். அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நானும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நானும் கண்மலையுமானவர். கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன் என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.